في قلوبهم مرض فزادهم الله مرضا ولهم عذاب أليم بما كانوا يكذبون وإذا قيل மனிதர்களாக பிறந்த ஒவ்வொரு மனிதருக்கும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். இமாம் புகாரி அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தின் 2409வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒவ்வொரு மனிதனும் இந்த நபிமொழிகளை தன்னுடைய உள்ளத்திலே பதிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய ஒவ்வொரு வாழ்நாளில் ஒவ்வொரு நிமிடமும் ஞாபகம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபிமொழி. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊல். நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள். உங்களுடைய பொறுப்புகள் குறித்து, உங்களுடைய மேய்ச்சல் நிலம் குறித்து நீங்கள் ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், ஃபல் இமாமு ராஇன் வ ஹுவ மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி. ஒரு இமாம், ஒரு ஜமாஅத்தினுடைய தலைவர், ஒரு சமூகத்தினுடைய தலைவர், அவர் ஒரு மேய்ப்பாளர், அவர் ஒரு பொறுப்புதாரி. அவர் தன்னுடைய ஜமாஅத்தார்கள் குறித்து, தனக்கு கீழ் இருக்கக்கூடியவர்கள் குறித்து அவர் விசாரிக்கப்படுவார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு சமூகம், அந்த சமூகத்தின் தலைவராக எவர் ஒருவர் இருந்தாலும் அந்த சமூகத்தின் பொறுப்புதாரி அந்த தலைவர். அந்த சமூகம் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளுக்குமான வினாவிற்கான பதிலினை நாளை மறுமையுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அந்த தலைவர் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அன்பின் உறவுகளே, நான் ஒரு சமூகத்தின் தலைவராக இருக்கிறேனா, ஒரு ஜமாஅத்தின் தலைவராக இருக்கிறேனா, என்னுடைய சமூகத்திலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள் குறித்தும் அல்லாஹ்விடத்திலே நான் பதில் சொல்ல வேண்டும். என்னுடைய சமூகம் வட்டியிலே மூழ்கின்றதா, என் ஜமாஅத்தின் கீழ் இருக்கக்கூடியவர்கள் இறைவன் வெறுக்கக்கூடிய, இறைவன் தடை செய்திருக்கிற, இறை தூதர் கண்டித்திருக்கிற, மனிதனை நாசமாகக்கூடிய, மனித சமூகத்தின் நற்குணங்களை அளிக்கக்கூடிய வட்டி என்கின்ற பெரும் பாவத்திலே ஈடுபடுகிறதா, அதனை ஒரு சமூகத்தின் தலைவர் பார்த்தும் பார்க்காமல் இருப்பது கூடாது. அது குறித்து அவர் விசாரிக்கப்படுவார். எந்த சமூகத்தின் தலைவராக ஒரு தலைவர் இருக்கிறாரோ அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார்களா, அநாகரிகமான காரியத்தில் ஈடுபடுகிறார்களா, அட்டூழியங்களிலும் அனாச்சாரங்களிலும் ஈடுபடுகிறார்களா, அந்த சமூகம் குறித்து அவர் விசாரிக்கப்படுவார். அந்த சமூகத்தை திருத்துவதும், அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும், அவர்களுக்கு நன்மாராயம் கூறுவதும், அவர்களை இந்த பாவங்களில் இருந்து தடுப்பதும் அந்த சமூகத்தின் தலைவர்களுடைய பொறுப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். யாரெல்லாம் ஒரு சமூகத்தின் பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஒரு ஜமாஅத்தின் உறுப்பினராகவோ பொறுப்புதாரிகள் என்ற ஒரு அந்தஸ்தில் இருக்கிறார்களோ, ஒவ்வொருவரும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவன் எனக்கு ஒரு பொறுப்பினை கொடுத்திருக்கிறான். இந்த பொறுப்பு குறித்து நான் எவ்வளவுதான் இந்த உலகத்தின் நல்லவனாக, தொழுகையாளியாக, நோன்பாளியாக, தர்மம் செய்யக்கூடியவனாக வாழ்ந்தாலும் மறுமையுடைய தினத்திலே இறைவான் எனக்கு வழங்கி இருக்கின்ற இந்த பொறுப்பு குறித்து விசாரிப்பானே. நான் தொழுதேன், நான் நோன்பு பிடித்தேன், நான் நன்மைகளில் ஈடுபட்டேன், ஆனால் என்னுடைய சமூகம் அழிவை நோக்கி சென்றதை பார்த்தும் பார்க்காத குருடனாக நான் இருந்திருக்கிறேனே என்று நாளை மறுமையிலே கஷ்டப்படுகின்ற, நஷ்டமடைந்த கூட்டத்தார்கள் ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன நபிமொழியின் முதலாவது வசனம், பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களே, உங்கள் பொறுப்புகள் கீழ் இருக்கக்கூடியவர்கள் குறித்து நீங்கள் விழிப்புணர்வாக இருந்து கொள்ளுங்கள். அந்த சமூகத்திலே என்ன தவறு நடந்தாலும் அவர்களை எச்சரிக்கக்கூடிய, அவர்களை அந்த தவறிலிருந்து திருத்தக்கூடிய அந்தஸ்திலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி நீங்கள் அதனை செயற்படுத்தினீர்களே ஆனால் உன்னதமான ஒரு சமூகத்தை இன்றைய காலகட்டத்தில் நாம் உருவாக்க முடியும். ஒவ்வொரு பொறுப்புதாரிகளும் தங்களுடைய பொறுப்புகள் குறித்து அவர்கள் விழிப்புணர்வாக இருப்பார்களே ஆனால் எந்த ஒரு இஸ்லாமிய சமூகமும் அழிவை நோக்கியும், அட்டூழியத்தை நோக்கியும், அநியாயத்தை நோக்கியும் செல்லாது என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு ரஜுலு